அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து குலதெய்வத்தோட அருள் நம்ம வீட்டில் இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நாமளே தெரிஞ்சுக்க போகிறோம். இது யாரும் சொல்லியோ யார்கிட்ட போய் கேட்கணுன்னு அவசியம் கிடையாது. ஒரு சின்ன சின்ன அறிகுறிகளை வச்சு நம்ம வீட்டில் நம்மளே தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்னன்றதை நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு சில விஷயங்கள் நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம குலதெய்வம் அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட முன்னோர்கள். அதாவது நம்ம வீட்டிலேயே இருந்த முன்னோர்களை தான் நம்ம வந்து குலதெய்வமாக நம்ம வழங்கிட்டு வரோம். நமக்கு வந்து குலதெய்வம் யாருமே தெரியல அப்படின்னா, உங்களோட வந்து அதாவது ஹஸ்பண்டோட வந்து அவரோட சொந்தக்காரங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்க கூட பிறந்தவங்க கிட்ட, இல்லைன்னா அவங்க அப்பா கூட பிறந்தவங்க, அவங்க தாத்தா கூட பிறந்தவங்க, அந்த மாதிரி கூட பிறந்தவங்கக்கிட்ட கேட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல எப்பவுமே வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டாயம் குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வந்துடணும். போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வரும்போது வந்து குலதெய்வத்துலேருந்து அங்கே கோவிலேருந்து கொஞ்சம் கைப்பிடி மண் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணணும். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா, நீங்கள் குலதெய்வத்தில் கோயிலுக்கு போயிட்டு வரீங்களா, வந்த உடனே நீங்கள் வந்து வீட்டில் வந்து விளக்கேற்றணும். விளக்கேற்றினீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நார்மலாக விளக்கு எரியாமல் கொஞ்சம் நல்லா தீபம் நல்லா என்ன சொல்கிறது, கொஞ்சம் நல்லா உயரமாக எரியும். உயர நல்லா கொழுந்து விட்டு எரியும். வெள்ளை நிறத்தில் எரியும். அப்படி எரிஞ்சாவே வந்து உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது விஷயம் வந்து பல்லி இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் வந்து சாமி போட்ட பின்னாடியோ இல்லை பூஜை ரூம்லேயோ எங்கேயோ சத்தம் போட்டுவிட்டு வீட்டுக்குள்ளே எங்கேயோ பல்லி இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அது வீட்டில் இருக்குது அப்படின்றத நீங்கள் உணரலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சந்தனத்தோட வாசனை வரும் திடீர்னு. அப்புறம் பூவோட வாசனை வரும், சாமந்தி பூவோட வாசனை வரும். இந்த மாதிரி வாசனைகள்லாம் திடீர்னு நம்ம வீட்டு சம்மந்தமே இல்லாமல் இந்த மாதிரி வாசனைகள்லாம் வரும். அப்படி வரும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீட்டில் குலதெய்வத்தில் இருக்காங்க அப்படின்றத. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுருட்டு வாசனைலாம் வரும் சில டைம். இன்னும் சம்மந்தமே இல்லாமல் சுருட்டு வாசனை வரும். அது ஏன்னா ஐயனார், முனீஸ்வரர், கருப்பசாமி இவங்களுக்கெல்லாம் வந்து சுருட்டு வச்சு படைப்பாங்க. அதனால் அந்த மாதிரி வாசனை வரும் திடீர்னு. அதுமாதிரி வந்ததுன்னா நீங்கள் குலதெய்வம் வீட்டில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குலதெய்வ கோவில்லேருந்து எலுமிச்சம்பழம் கொடுப்பாங்க. அந்த எலுமிச்சம்பழம் கொண்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சுட்டிங்கன்னா சாமி படத்தை முன்னாடி வச்சுட்டு நீங்கள் பூஜை பண்ணிவிடுவீங்க. பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வச்சுட்டிங்கன்னா அது நாளடைவில் அந்த பழம் அங்கேயே இருக்கும். அது வந்து காயணும். காஞ்சதுன்னா உங்களோட குலதெய்வத்தில் அருள் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். இல்லை அது காயில் அழுகி போகுது அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற திருஷ்டியில் கெட்ட திருஷ்டியெல்லாம் அந்த பழம் எடுத்துடும். அந்த மாதிரி அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் காகத்துக்கு வந்து சாதம் வச்சிங்கன்னா ஏதோ ஒன்று காகத்துக்கு வச்சிங்கன்னா அந்த காகம் வந்து அதை எடுக்கணும். எடுத்ததுன்னா அது குலதெய்வம் வீட்டில் இருக்கிறதா அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு நல்ல விஷயம் ஒரு சுபகாரியங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் யாரோ வந்து ஒருத்தவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் இந்தாங்க பிரசாதம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறமா நாங்கள் வந்து பூவுங்க இது கோயிலுக்கு போயிட்டு வந்த பூவு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அது வந்து அந்த விஷயம் வந்து நல்ல விஷயம் அப்படின்ட்டு நம்ம குலதெய்வமே நமக்கு சொல்கிற மாதிரி ஒரு ஐதீகம் அது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம குலதெய்வம் வீட்டில் இருக்குது அப்படின்றதுக்காக ஒரு அறிகுறிகள் தான் இது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.